வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாட்டி தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினாங்க. குமரவேலோட வாழ்க்கையில கும்மி அடிச்சாங்கன்ற உண்மை சக்திவேலுக்கு தெரிஞ்சிருது. ஏற்கனவே படு பயங்கரமான டென்ஷன் பார்ட்டி அவரு. இது வேற தெரிஞ்சதும் கேட்கவா வேணும். பாட்டிய கிளவி வா அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. உன்னை எல்லாம் அம்மான்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு சி அப்படின்னு அவரு திட்ட, தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க, வார்த்தையை விடாதீங்கன்றாங்க வடிவு. ஆத்தா நீயே இப்படி பண்ணுன சொல்லு அப்படின்னு பச்சை புள்ள மாதிரி கேக்குறாரு பழனி. டேய் அதான் காரணத்தை கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கேன்ல, அதை போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற. நாங்கெல்லாம் தினம் தினம் எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கோம், நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற அப்படின்னு சக்திவேல் கேட்க பழனிவேலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன் ஆத்தா உன் மருமவ இதோ நிக்கிறாள், எத்தனை நாள் தான் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி சொல்லி உங்ககிட்ட அழுது இருக்கா. இவ அழுததெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? இம்பிட்ட வன்மத்தோட தான் இந்த வீட்டுல 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறியா? என்னதான் உன் மனசுல வச்சிருக்கிற, என்னதான் முடிவு பண்ணி வச்சிருக்க சொல்லி தொலை. எங்களை எங்க கொண்டு போய் நிறுத்த போற, என்னதான் பண்ணலான்னு இருக்க சொல்லி தொலைன்னு கத்துன்னு கத்துறாரு சக்திவேல். பாட்டி பதிலே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்க அண்ணன்னு கூப்பிடுறாரு பழனிவேல். என்ன இப்படி யோசிக்கிறியோ? அவமானப்பட்டு நாங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டா மொத்த சொத்தையும் எடுத்துட்டு போய் உன் மருமகனு கொடுத்துடலான்னு திட்டங்கிட்ட ஏதாவது போட்டு வச்சிருக்கிறியா? அதையாச்சும் சொல்லி தொலை. இல்ல உன் கையாலேயே நாங்க தின்ற சோத்துல உன் கையாலேயே விஷத்தை வச்சு எங்களை எல்லாத்தையும் மொத்தமா தீர்த்து கட்டிடலான்னு திட்டம் ஏதாவது வச்சிருக்கியா என்ன சொல்லி தொலை அப்படின்னு கோவத்துல ரொம்பவே தாறுமாறா பேசுறாரு சக்திவேல். என்னென்ன இப்படி பேசுறன்ற மாதிரி பதறி போய் பாக்குறாரு பழனிவேல். ஐயோ சக்தி ஏன்டா இப்படிலாம் பேசுற, நல்லது நினைச்சு தானேடா இப்படிலாம் பண்ணிருக்கேன்ற மாதிரி பரிதாபமா பாக்குறாங்க பாட்டி. வடிவு மாரியும் கூட இந்த பேச்சுக்கெல்லாம் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பாட்டி கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, சக்தி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதப்பா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, உன் இடத்துல இருந்து யாராவது இந்த வேலையை பண்ணி இருந்தாங்கன்னு வச்சுக்க, இந்நேரம் கண்ட தொண்டமா வெட்டி போட்டுட்டு பேசி இருந்திருப்பேன். நீன்ற தொட்டு ச்சே இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பெத்து தொலைச்சிட்ட, ஆத்தாலா போயிட்ட, அதனால என்னால ஒன்னும் பண்ணி தொலைக்க முடியல, என்னால என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல அப்படின்னு டென்ஷன்ல சக்திவேல் உரிமையிட்டு இருக்க பாட்டி பரிதாபமா அழுதுகிட்டு இருக்காங்க. யாருக்கும் என்ன சொல்றது எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல, அப்படியே நின்னுட்டு இருக்க. இவ்வளவு பண்ணினதுக்கு அப்புறம் இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது அப்படின்னு சக்திவேல் சொல்ல பாட்டி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்னன்னு ஆத்தா வெளியே போ சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியோட பழனியும் மாறி வடிவு குமரவேலும் கூட பாக்குறாங்க. வெளியே போ அப்படின்னு அவர் அடித்தொண்டையில இருந்து உரிமை அண்ணே அப்படின்னு அதிர்ச்சியோட கூப்பிடுறாரு பழனிவேல். வடிவம் கூட ரொம்ப அதிர்ச்சியோ ஐயோ தம்பி அப்படின்னு பாக்குறாங்க. இந்த வீட்டுல இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு கதவை கைய காமிக்கிறாரு சக்திவேல். ஐயோ என்னங்க அப்படின்னு மாறி கூப்பிட அண்ணன்னு பழனிவேலும் கூப்பிடுறாரு. நிறுத்துறாங்கிற மாதிரி அவரு கைய காமிக்க, அண்ணே இருன்னு நீ பாட்டுக்கிட்டு பேசிட்டே போயிட்டு இருக்க அப்படின்னு பழனியும் கோவமா சொல்றாரு. நான் சொன்னதுதான், வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அவரு கண்ணை உருட்டி பயங்கரமா பார்க்க நமக்கே பயமா இருக்கு. குமரவேலும் பயமா அதிர்ச்சியுமா பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்குமே தாங்க முடியாத அதிர்ச்சி. எங்க போவாங்க அவங்க, என்ன பேசுறாரு இவருங்கிற மாதிரி இருக்கு அவங்க பார்வை. இந்த வீட்டுல ஆத்தாவுக்கும் பங்கு இருக்குங்கிறாரு பழனிவேல். ஏய் இது நம்ம அப்பா சம்பாரிச்ச சொத்து, நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் பங்கு இருக்கு. இங்க யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாதுன்னு என்ன பண்ணணும்னு நாம தான் முடிவு பண்ணணும், புரியுதா? உன்னை வெளியே போன்னு சொன்னேன்ல அப்படின்னு பழனிக்கு பதில் சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட திரும்பி கைய வெளியே நீட்டுறாரு. அண்ணே அப்படின்னு பழனிவேல் மறுபடியும் கூப்பிட்டு இருக்க, அப்பா என்னப்பா பேசுறீங்க, அப்பத்தாவை ஏன்பா வெளியே போ சொல்றீங்க அப்படின்னு குமரவேல் குரலை உயர்த்தி கத்துறாரு. பரதேசி பயலே, உன் தலையில மண்ணள்ளி போட்டு உன் வாழ்க்கையவே பாழாக்கிட்டு நிக்குது, பறிஞ்சுக்கிட்டு பேசுறான், பல்லு கிள்ளெல்லாம் உடைச்சிருவேன், வாய மூடுறா அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாரு பையனை. ஐயோ அப்பா அப்படிங்கிற மாதிரி குமரவேல் ஏதோ சொல்ல வர, சொன்னது காதுல உழுவுல, இங்கேயே நிக்கிற, வெளியே போன்னு சொன்னேன்ல அப்படின்னு சக்திவேல் கத்த பாட்டி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா அண்ணன் அவங்கவுங்க கூப்பிட்டு இருக்க, நல்ல விதமா சொன்னா போமாட்டேன் வா அப்படின்னு பாட்டியோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு சக்திவேல். தம்பி நில்லுங்க தம்பி, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, உங்க அண்ணன் வேற ஊர்ல இல்ல, அவரு வந்த பிறகு பேசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு கைய குறுக்க நீட்டி சொல்றாங்க வடிவு. அண்ணன் இப்ப இங்க இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இதை விட மோசமா ஒரு முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பெரியவங்க அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அழுகையோட சொல்றாங்க மாறி. ஏய் மூட்ரி வாய, பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும், சின்ன புள்ளத்தனமா வில்லங்கமா நடந்துகிட்டா இதுதான் நிலைமை
அப்படின்னு சக்திவேல் மாரிய மிரட்டிட்டு இருக்க. சக்தி, நான் என்ன சொல்ல வர்றேன்னு கொஞ்சம் கேளு முதல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, நிறுத்து, வாயை திறந்தா கொன்னுடுவேங்கிற மாதிரி விரல நீட்டி மிரட்டுறாரு. சக்திவேல், நீ என் பேரை சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. என்ன பாக்குற, அது நீ எப்போவோ இழந்துட்ட. வெளியே போ, வெளியே போன்னு சொன்னேன்ல அப்படிங்கிற சக்திவேல் மறுபடியும் அம்மாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னங்க அப்படின்னு மாரியும், அப்பா என்னப்பா பண்றீங்க, விடுங்கப்பா, கையை விடுங்க, அப்பத்தா கையை விடுங்க அப்படின்னு குமரவேல பாஞ்சிட்டு வர, அண்ணே அம்மா அப்படின்னு பழனியும் 2 பேருக்கு நடுப்புற வந்து இழுக்க பாக்குறாரு. வடிவும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா சக்திவேல் யாரையும் சட்டை பண்ணாம அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. குமரவேலும் பழனிவேலும் தடுக்க வர, டேய் யாராவது குறுக்க வந்தீங்க கொன்னு போட்டுருவேன் பாத்துக்கங்க அப்படின்னு மிரட்டிட்டு இழுத்துட்டு போறாரு. அண்ணே வேணானே வேணானேன்னு பழனி ஒரு பக்கமும், அப்பா சொன்னா கேளுங்கப்பா வேணாம்ப்பா அப்படின்னு குமரவேல் ஒரு பக்கமும், ஏங்க அத்தையை விடுங்க, அத்தை கையை விடுங்கன்னு மாறி ஒரு பக்கமும், தம்பி இதெல்லாம் தப்பு தம்பி, கையெடுங்க, வேண்டாம் தம்பின்னு வடிவும் கெஞ்சிக்கிட்டு வர. அப்படியே தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு சக்திவேல். அண்ணே இதெல்லாம் பாவம்னே, வேண்டானே அப்படின்னு பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு வர்றாரு பழனிவேல். இங்க புடவைய மடிச்சிட்டு இருக்க கோமதிக்கு இந்த சத்தம் கேக்குது. ஒதுங்கி போங்கன்னு சொல்றேன்ல, வா முதல்ல அப்படின்னு எல்லாரும் கெஞ்ச பாட்டியை வெளியே இழுத்துட்டு வர்றாரு. போ முதல்ல வெளியேன்னு சொன்னா கேளுங்கன்னு மாறி ஒரு பக்கமா வடிவு பழனி குமரவேல்னு ஆளாளுக்கு கத்திக்கிட்டு பாட்டிய பின்னுக்கு இழுக்க, சக்திவேல் ஒத்த ஆளா பாட்டியோட கையை பிடிச்சி மொத்தமா இழுத்துக்கிட்டு வர்றாரு. அப்பா சொன்னா கேளுங்கப்பா விடுங்கப்பான்னு சொல்ல பலார்னு ஒரு அற விழுது குமரவேலுக்கு. அண்ணே நீ ஓவரா பண்றனே அப்படின்னு பழனிவேல் சொல்லிட்டு இருக்க. இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளிடுறாரு அவரு. தடுமாறுற பாட்டிய பழனிவேலும் வடிவும் தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. ஏங்க எதுக்குங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு மாறி கத்திக்கிட்டு இருக்காங்க. கோமதி அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டு இருக்க. அத்தை நம்ம வீட்டுல ஏதோ பிரச்சனை போல, எல்லாரும் மாத்தி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜி பதட்டமா ஓடி வந்து சொல்ல, ஆமாண்டி எனக்கும் கேட்டுச்சு, அம்மா வேற அழுவுது, என்னாச்சுன்னு தெரியலையே, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி வர பின்னாடியே ராஜியும் வர்றாங்க. ஜன்னல் கிட்ட நின்னு அரசி இதெல்லாம் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்காங்க. ஏங்க முதல்ல அத்தையை உள்ளர கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு மாறி கத்திக்கிட்டு இருக்கா. அண்ணே சொல்றத கேளுனே, தேவையில்லாத வேலை பண்ணாதனேன்னு பழனிவேல் கத்திட்டு இருக்காரு. எல்லாரும் பயங்கரமா கசாமுசான்னு கத்திக்கிட்டு இருக்க. யார் என்ன சொல்றது, முதல்ல வெளியே போ அப்படின்னு பாட்டி இழுத்து தள்ள பாட்டி குப்புற விழ போறாங்க. டக்குன்னு வடிவு குமரவேல் பழனிவேல் மாறின 4 பேரும் தாங்கி பிடிச்சுக்க. வீட்டுல இருந்து வெளியே வர்ற கோமதி ராஜி அரசி 3 பேரும் இதை பார்த்து ஆன்னு பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. அண்ணே நீ பண்றதெல்லாம் பெரிய பாவம்ங்கிறாரு பழனிவேல். ஏய் அப்படின்னு அவரை பயங்கரமா மிரட்டுறாரு. அப்பா அப்படின்னு குமரவேலும் கூப்பிட்டுட்டு இருக்க. டேய் என்னடா என்ன பாவம், உங்க ஆத்தா பண்ணினது மட்டும் நியாயமா, அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிருவேன் பாத்துக்கன்னு பழனியை மிரட்டுறாரு அவரு. அண்ணே வேணான்னு பழனிவேல் கெஞ்சிட்டு இருக்க. அப்பா அப்படின்னு வர்ற குமரவேல, டேய் அப்படியே அடிச்சன்னா மூஞ்செல்லாம் முதுகு பார்க்க போயிரும் பாத்துக்கன்னு மிரட்டுறாரு. இந்த கிழவி வீட்டை விட்டு போனாதான் உனக்கு கல்யாணமே நடக்கும் அப்படின்னு சக்திவேல் கத்த. ச்சே அப்படின்னு சங்கடத்தோட திரும்பிக்கிறாரு குமரவேல். தம்பி இங்க பாருங்க, எந்த முடிவா இருந்தாலும் உங்க அண்ணன் வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படின்றாங்க வடிவு. ஏங்க இதெல்லாம் தப்புங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றாங்க மாறி. போதுங்கிற அளவுக்கு நான் பொறுமையா இருந்துட்டேன். எல்லாரும் ஒண்ணு கூடி என் பையன் வாழ்க்கையை கெடுக்கிறப்ப நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க. அண்ணே வேணாண்ணே இதெல்லாம் தப்புண்ணே அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு பழனிவேல். கரெக்டா பாண்டியன் கடையில இருந்து திரும்ப வர்றாரு. என்ன சத்தம், எல்லாரும் எங்க நின்னுட்டு இருக்காங்க, அமௌண்ட் டிக்கெட்லாம் ஏன் வெளியே நிக்குதுன்னு பாத்துக்கிட்டே வர்றாரு. பாண்டியனை பார்த்த உடனே கோமதிக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. ஐயோ இவரு இப்பன்னு பார்த்து வர்றாரு, ஏதாவது பிரச்சனை பெருசாயிட போகுதுன்ற மாதிரி பயத்துல அவங்க கண்ணெல்லாம் மிரளுது. பழனியும் அதே பயத்தோட பாக்குறாரு. பாண்டியன் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வர இப்ப சக்திவேலோட மொத்த கோவமும் அப்படியே பாண்டியன் பக்கமா திரும்புது. அரசி என்னப்பா பிரச்சனை அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க. டேய் பாண்டியா, ஏதாவது பிரச்சனைன்னா நேருக்கு நேர் மோதணும், அதை விட்டுட்டு வீட்டு பொம்பளைங்களை தூண்டி விட்டுட்டு குளிர்காயிரியே, இதை விட மட்டமான வேலை வேற ஒண்ணுமே இல்ல, தூ வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சக்திவேல் பாண்டியனை காரி துப்ப அவருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. கோமதியும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அண்ணே அப்படின்னு பழனிவேல் கோவமா கூப்பிட. ஏய் நீ வாய மூடுறா அப்படிங்கிற மாதிரி கைய காமிக்கிறாரு. என் பையனோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தின உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது, இந்த வீட்டு வாசப்படியை இனிமே நீ மிதிக்க கூடாது அப்படின்னு சக்திவேல் பாட்டிய மிரட்டிட்டு இருக்க. பாட்டி அழுகியோட நிக்கிறாங்க. அண்ணே தப்புன்னு போன்னா ஆத்தா எங்கன்னே போகும் அப்படின்னு பழனிவேல் கத்த. கைய நீட்டி வாய மூடுன்னு மறுபடியும் காமிக்கிறவரு ஒத்த விரல நீட்டி எங்கேயாவது போகட்டும், ஆனா இந்த வீட்டுல உன் ஆத்தாவுக்கு இடம் கிடையாதுங்கிறாரு சக்திவேல். அப்பான்னு குமரவேல் கூப்பிட்டு இருக்க. ஏங்க என்னங்கன்னு மாரியும் கூப்பிடுறாங்க. தம்பி கொஞ்சம் பொறுமையான வடிவு சொல்லிட்டு இருக்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன்
இன்னும் புரியலையா உனக்கு? போ போ வெளியேன்னு பாட்டிய புடிச்சு தள்ளி விடுறாரு. அண்ணே அப்படின்னு பழனி பாஞ்சிட்டு வர, அத்தை அப்படின்னு வடிவும் மாரியும் கூட முன்னாடி வர, சக்திவேல் தள்ளிவிட்ட வேகத்துல தடுமாறி போய் உள்ள போற பாட்டிய அம்மா அப்படின்னு ஓடி வந்து தாங்கி பிடிச்சிக்கிறாங்க கோமதி. நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. அழுதுட்டு இருக்க பாட்டியோட முகத்தை அம்மான்னு நிமித்துறாங்க கோமதி. அம்மாச்சி அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அரசி. பாட்டி ரொம்பவே அழுதுட்டு இருக்க. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? அதென்ன வரிசையா ஒவ்வொருத்தரையா வீட்டை விட்டு துரத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கோமதி அவங்க அண்ணனை பார்த்து கத்துறாங்க. ஏய், இது எங்க வீட்டு விஷயம், நீ எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிற அப்படின்னு சக்திவேல் விரல நீட்டி கோமதியை திட்டுறாரு. ஆஹாஹாஹா, அந்த படி இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கம் நடந்தா அது உன் வீட்டு விஷயம். தெருவுக்கு வந்துருச்சுன்னா யாரு என்ன வேணும்னாலும் பேசலாம் அப்படின்னு கோமதி பேசிட்டு இருக்க. இவ ஒருத்தி வீரத்தை காமிக்கிறேன்னு வினையை இழுத்துட்டு வராம இருக்கணுமே அப்படின்னு பாக்குறாரு பாண்டியன். பாருங்க, எல்லாரும் பாருங்க, இதோ இருக்கானே குமரவேல், இவன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு எல்லா கூட்டு கனவாளிகளும் சேர்ந்து கொட்டை அடிக்கிறாங்க பாருங்கன்னு கத்துறாரு அவரு. அடச்சி வாய மூடு, நாங்க எதுக்கு உன் பையன் நிச்சயத்தை நிப்பாட்டணும்? அவனோட ஒழுக்கத்தை தெரிஞ்சுதான் பொண்ணு வீட்டுக்காரங்க நிச்சயத்தை நிப்பாட்டிட்டு போயிருப்பாங்க. என்னமோ ஊர்லயே இல்லாத நல்லவனோட நிச்சயம் நின்ன மாதிரி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிற. பொண்ணுங்களை கடத்தினவன் தானே உன் மகன்? ஒண்ணு இல்லப்பா, 3 பொண்ணுங்களை கடத்தினவன் தானே உன் மவன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அத்தை ஏன் இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சங்கடமா நிக்கிறாரு குமரவேல். பதில் சொல்ல முடியாம பாத்துட்டு இருக்காரு சக்திவேல். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த ஆயுசுக்கு அவன் ஜெயில தான் கிடந்திருப்பான். இவனுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் ஒரு கேடா அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க. ஓவரா பேசுன, அம்பட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சக்திவேல் விரல நீட்ட. சண்டைன்னா சரிக்கு சரியா நிக்கிற கோமதிக்கு இப்ப கொஞ்சம் தைரியம் வேற வந்திருக்கு. என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ நீ அப்படின்னு எகிரிட்டு போய் சக்திவேல் முன்னாடி நிக்கிறாங்க. வேணாமான்னு பின்னுக்கு இழுக்கிறாங்க பாட்டி. அத்தை அப்படின்னு ராஜியும் பின்னுக்கு இழுக்க. வேண்டாமா, யாரும் சண்டை போட வேணாமா, எனக்காக சண்டை போடாதம்மா, வேண்டாமா அப்படின்னு அழறாங்க பாட்டி. ஓ அப்படின்னு அம்மா முன்னாடி சொடக்கு போட பாட்டி திரும்பி பாக்குறாங்க. சும்மா நடிக்காத, இதுக்கு முன்னாடி நீ பண்ணின அட்டகாசம் நாடகம் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். எப்ப நீ என் பையன் கல்யாணத்தை நிறுத்தினியோ அதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாது. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், ரோஷம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காத, இந்த வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சக்திவேல் தொலைஞ்சு போங்கிற மாதிரி கத்த. பாட்டி அழுகையோட பாக்குறாங்க. சித்தப்பா, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க சித்தப்பா அப்படின்னு ராஜு சொல்ல. ஏய் நிறுத்துடி, இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நீதான். வாயை மூடிக்கிட்டு இங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு, புரியுதா அப்படின்னு ராஜிய மிரட்டுறாரு சக்திவேல். ஏன் யாரும் பேசக்கூடாதுல்ல? நீ மட்டும்தான் பேசணுமா? நீ மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கணுமா? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? வெக்கமா இல்ல? பெத்த தாய வெளியே துரத்துற அப்படின்னு கோமதி கேட்க. இல்ல, எனக்கு வெக்கமாவே இல்ல அப்படின்னு சக்திவேல் 2 கையும் உதறிட்டு இருக்க. அண்ணே அநியாயம் பண்ணாதண்ணே, இப்படி ஆத்தாவை கொண்டு வந்து தெருவுல விட்ட ஆத்தா எங்கண்ணே போகுங்கிறாரு பழனிவேல். போகட்டும், எங்கேயாச்சும் போகட்டும், எங்கேயாச்சும் தொலைஞ்சு போகட்டும், உனக்கு என்னடா வந்ததுங்கிறாரு சக்திவேல். நம்ம ஆத்தானே, அவங்க நம்ம ஆத்தானே, இப்படிலாம் அசிங்கமா பேசாதீங்கன்றாரு பழனிவேல். டேய் அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. ஆத்தாவுக்கு வேற யாருன்னே இருக்காங்கன்றாரு பழனிவேல். டேய் இதெல்லாம் அப்பவே யோசிச்சிருக்கணும், யார் இருக்கா இல்லன்னு அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் ஏதோ சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி வர்றாரு. அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு நான் இருக்கேன் எங்க அம்மாவுக்கு அப்படின்னு பயங்கரமா முறைச்சிட்டு குறுக்க வந்து நிக்கிறாங்க கோமதி. சக்திவேல், ஓ உனக்கு அவ்வளவு திமிர ஆயிடுச்சான அதிர்ச்சியோட பாக்குறாரு. எல்லாரும் அப்படியே தகச்சு போய் நின்னுட்டு இருக்க. அம்மா பக்கத்துல போய் தோல்ல கைய போட்டு இங்க பாரு, எங்க அம்மாவுக்கு பொண்ணா நான் இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல. பாட்டி கண்ணீரைய கண்ணீரோட அப்படியே மெதுவா நிமிந்து பாக்குறாங்க. அப்படி போடு, உங்க அண்ணனுக்கு நல்ல பதிலடி கொடுத்தாங்கிற மாதிரி பாத்துட்டு நிக்கிறாரு பாண்டியன் முகத்துல திருப்தியோட. அப்படி ஒண்ணு எங்க அம்மாவை எங்கேயோ பொண்ணல நான் விட மாட்டேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. பாட்டி அழுகையோட கோமதி முகத்தையே பாக்குறாங்க. வாமா நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கோமதி கூப்பிட. பாட்டி நெகிழ்ச்சியும் ஆறுதலுமா கோமதி கைய பிடிக்கிறாங்க. பாண்டியன் ஒரு நிம்மதியா பாக்குறாரு. முன்னாடி வர்ற வடிவு, இங்க பாருங்க, இவர் ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காரு, நீங்க உள்ளர வாங்க அத்தை அப்படிங்கிறாங்க வடிவு. தம்பி அத்தையை உள்ளர கூப்பிடுங்க அப்படின்னு வடிவு சொல்ல. வடிவையும் பயங்கரமா முறைக்கிறாரு அவரு. ஏங்க இங்க பாருங்க, 4 பேருக்கு தெரிஞ்சா அசிங்கமா போயிடும், அத்தையை உள்ளர கூப்பிடுங்க அப்படின்னு மாறி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் 4 பேருக்கு தெரியறதுக்கு? அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல, உங்க குடும்ப யோகிதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல, ஆம்பளை புள்ளதான் அம்மாவை பார்க்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். அம்மா உனக்கு நான் இருக்கேம்மா, நான் உன்னை பாத்துக்கிறேம்மா
நான் உன்னை பாத்துக்கிறேன், தங்க தாம்பாலத்துல வச்சு நான் உன்னை பாத்துக்கிறேம்மா அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து கோமதி சொல்ல அவங்க கண்ணீரோட பாக்குறாங்க. ஏச்சையும் பேச்சையும் வாங்கிட்டு எதுக்குமா இருக்கணும் நீ இவங்க வீட்டுல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. யோ, இவர் தான் கோவத்துல தறிகெட்டு போய் ஆடுறாருனா அவர் தங்கச்சி அதுக்கு மேல பண்றா, அம்மாவை கூட்டிட்டு போறேன்னு நிக்கிறா அப்படின்ற மாதிரி மாரியும் வடியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏன் வீட்டுக்கு வாமா, உன்னை மகாராணி மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அழுகையோட அவங்க அம்மா பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. ஏம்மா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உன்னை பாத்துக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கோமதி கேட்க பாட்டி அழுகியோட அப்படியே தலைய லேசா எட்டி பாண்டியனை பாக்குறாங்க. பாண்டியன் எதுவும் சொல்லாம முகத்தை லைட்டா திருப்பிக்கிறாரு. அங்க யாரும் உன்னைய ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, எல்லாம் நான் முடிவெடுக்கிறது தான் அப்படின்னு கோமதி சொல்ல இப்ப அதிர்ச்சியோட பாக்குறாரு பாண்டியன். வாமா என் வீட்டுக்கு, அம்மா உன் மகன் நான் கூப்பிடுறேன், நம்ம வீட்டுக்கு வாமா அப்படின்னு கோமதி கூப்பிட்டு இருக்க. பாட்டி அப்படியே அழுகியோட சக்திவேல் பக்கமா திரும்புறாங்க. எல்லாரும் திகைச்சு போய் அதிர்ச்சியும் குழப்பமா நின்னுட்டு இருக்க. பாட்டி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கண்ணீரை நிறுத்துறாங்க. வாமா வா, எதுக்கு யோசிக்கிறேன்னு கோமதி கூப்பிட. அப்பத்தா வாங்க அப்பத்தா அப்படின்னு ராஜியும் கூப்பிடுறாங்க. பாட்டி பாண்டியன் வீட்டை நோக்கி ஒரு அட்டை எடுத்து வைக்க அவரோட ஒரு கைய கோமதியும் இன்னொரு கைய அரிசியும் புடிச்சிட்டு வர்றாங்க. ஏங்க அத்தைய கூப்பிடுங்க அப்படின்னு மாறி பதறிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் நடந்து வர்ற பாட்டி நின்னு பாண்டியன் முகத்தை பாக்குறாங்க. கோமதி அழுத்தமா ஒரு பார்வை பாக்குறவரு பாட்டியை பார்த்து உள்ளர வாங்கன்ற மாதிரி தலையை மட்டும் அசைக்கிறாரு. ஆப்போசிட்ல எல்லாரும் பாண்டியனோட ரியாக்ஷன் என்னன்னு பாத்துட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்பவே சங்கடத்தோட அழுகையோட தலை குனிஞ்சு போயிட்டு இருக்க. அக்கா என்னக்கா இது அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட மாறிய வடியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வாசப்படி வர்ற பாட்டி அப்படியே நின்னு திரும்பி எதிரில பாக்க அங்க மாறி வடிவு ரெண்டு பேரும் தவிப்போட நிக்கிறாங்க. இந்த பக்கம் பழனியும் குமரவேலு ரொம்ப தவிப்போட நிக்க சக்திவேல் பயங்கரமா முறைச்சிட்டு நிக்கிறாரு. கோமதியும் திரும்பி பார்த்து கோவமா ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. மா வா, யோசிக்காத வா அப்படின்னு கோமதி சிரிச்ச முகத்தோட அம்மாவோட தோல்ல கைய போட்டு உள்ளர கூட்டிட்டு வர்றாங்க. பாட்டி சக்திவேல அருவருப்போட பார்த்துட்டு நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் ச்சே அப்படின்னு கோவமா அவரும் வீட்டுக்குள்ள போறாரு. எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க ஏக்கமா பார்த்துட்டு இருக்காரு குமரவேல். அங்கேயே நிம்மதியா இராத்தா அப்படின்னு ஏதோ அங்க இருந்தா ரொம்ப நிம்மதியா இருப்பாங்கன்ற மாதிரி அந்த வீட்டுல இருந்து நிம்மதியை இழந்த பழனிவேல் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து பாண்டியன் கடையில உட்கார்ந்து இருக்க சரவணன் பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்பா, வணிகர் சங்க மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களேப்பா, போகலையாப்பா அப்படின்னு சரவணன் கேட்க பாண்டியன் அதை கவனிக்காம ஏதோ யோசனையா எங்கேயோ பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்பா அப்பான்னு 2 தடவை கூப்பிட ஆன்னு திரும்புறாரு. வணிகர் சங்க மீட்டிங் போகலையான்னு கேட்டேன்ப்பா அப்படின்னு சரவணன் கேட்க அதான் வாரம் போய்கிட்டு தானே இருக்கேன், ஒரு வாரம் போகலன்னா ஒன்னும் மோசம் ஆயிடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏன் அப்பா இப்படி விரக்தியா பேசுறாரு, தொழில் விஷயத்துல ரொம்ப காஷியஸா இருப்பாருன்ற மாதிரி பாக்குறாரு சரவணன். அவங்க அப்பா முகத்தை இப்படியே அப்படியே பார்த்துட்டு இன்னைக்கு ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. பாண்டியன் எதுவும் சொல்லாம அப்படியே பார்வையை மட்டும் நிமித்தி பாக்குறவரு எனக்கு என்னடா நான் நல்லா தானே இருக்கேங்கிறாரு. இல்லப்பா என்னமோ மாதிரியா இருக்கீங்க, வீட்டுல நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கீங்களா, ஏன்பா அம்மாச்சி நம்ம வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சரவணன் கேட்க திடுக்குன்னு நிமிர்ற பாண்டியன் எலே லூசு பயலே, அவங்க எனக்கு பெத்த தாய் மாதிரிடா, அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும்டா, எனக்கு ஏன்டா அவங்க வந்தது பிடிக்காம போகுது, ஏண்டா உங்க பாட்டி நம்ம வீட்டுக்கு வரணும், அவங்க அன்பு ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு உங்க அம்மா எவ்வளவு ஆசைப்பட்டாலோ அதே அளவுக்கு நானும் ஆசைப்பட்டேன்டா. என்ன ஒண்ணு, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த ஜென்மத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா, கடைசியில பார்த்தா திடுதிப்புன்னு வந்துட்டாங்க, அவங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க கேட்டுக்கிட்டே நிக்கிறாரு சரவணன். அப்போ கஸ்டமர் ஒருத்தர் வந்து பணத்தை நீட்டிக்கிட்டே பவுடர் ஒன்று கொடுங்கன்னேங்கிறாரு. பவுடரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சரவணன் அந்த பக்கமா போக டே டே டேய் அப்படின்னு பாண்டி கூப்பிட அப்பா அப்படின்னு ரிவர்ஸ்ல வர்றாரு. இங்கே இருக்குடா அப்படின்னு ஒரு பவுடர் டப்பாவை எடுத்து கொடுக்குறாரு பாண்டியன். அதை கஸ்டமர் வாங்கிக்க அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு மீதியை கொடுக்க அதையும் வாங்கிட்டு வரேன்னு போறாரு அவரு. அப்பா, சந்தோஷமான விஷயம் நடந்தா சந்தோஷமா தானே இருக்கணும், ஆனா உங்க முகத்துல சந்தோஷமே இல்லையேப்பா, அம்மாவோட அண்ணனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு அதை பத்தி எதுவும் யோசிச்சுட்டு இருக்கீங்களாப்பா அப்படின்னு சரவணன் கேட்க அவங்கள பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாதுடா, எனக்கு உங்க அம்மாவை பத்தி நினைக்கிறப்பதான் கவலையா இருக்குங்கிறாரு பாண்டியன். சரவணன் புரியாம பாத்துட்டு இருக்கு. ஏண்டா உங்க அம்மா பாட்டுக்கு உங்க பாட்டிய வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்துட்டா, அவளுக்கு அவங்க அம்மா தான், அவங்களுக்கு அவங்க வீடு தான், அந்த வீட்டுல அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஒரு வார்த்தை என்கிட்ட என்னங்கன்னு கேட்டிருக்கலாம்ல, நான் என்ன மாட்டேன்னாடா சொல்ல போறேன், ஒரு பேச்சுக்காவது கட்டுன புருஷனை மதிச்சு என்னங்கன்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பாண்டியன்.
அது அது இல்லைங்கப்பா, அந்த நேரத்துல அம்மாவுக்கு அப்படி எதுவும் தோணி இருக்காது அப்படின்னு அம்மாவுக்கு முட்டு கொடுக்குறாரு சரவணன். உங்க அம்மாவுக்கு எந்த நேரத்துலடா என்னை பத்தி தோணி இருக்கு அப்படின்னு பாண்டியன் சலிப்பா சொல்றாரு. அப்பா, அம்மாவுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்ல. அம்மா உங்ககிட்ட கேட்டு நீங்க எதுவும் பதில் சொல்லாம அப்படியே நின்னுகிட்டு இருந்து, அதனால அம்மாச்சி வீட்டுக்கு வராம போயிடுவாங்களோன்னு கூட அம்மா ஏதாவது நினைச்சிருக்கலாம் இல்லப்பா அப்படின்னு விளக்கம் கொடுக்கறாரு சரவணன். டென்ஷன் ஆயிடுறாரு பாண்டியன். ஏண்டா இலை, என்ன சொல்லாலும் எல்லாத்துக்கும் என்னையே தான் சொல்லுவியாடா, எல்லா பழியையும் தூக்கி என் தலையிலேயே போடுறா அப்படின்னு பாண்டியன் படக்குன்னு சொல்ல ஐயோன்னு பாக்குறாரு சரவணன். உங்க எல்லாருக்கும் தான் வீட்டுல ஒரு இழிச்சவாயம் இருக்கேன்ல, பாண்டியன் ஒரு பேரை வச்சுக்கிட்டு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஐயோ இல்லப்பா, அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரலன்னு தடுமாறுறாரு அவரு. போடா, வேலையை தானே பாத்துக்கிட்டு இருந்த, போ போ போய் அதை பாருங்கிறாரு பாண்டியன். அப்பா அப்படின்னு சரவணன் மறுபடியும் கூப்பிட டென்ஷன்ல இருக்க பாண்டியன், டேய் சொல்றேன் இல்லடா, போடா போய் வேலையை பாருடா அப்படின்னு கடுப்படிச்சு அனுப்பிடுறாரு. சரவணனும் வேற வழி இல்லாம தலையை தொங்க போட்டுட்டு போறாரு. பாட்டி சோஃபால உட்கார்ந்து இருக்க, ஒரு பக்கம் கதிரும் இன்னொரு பக்கம் அரிசியும் உட்கார்ந்து இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ கனவு மாறி இருக்காமாச்சி. நீங்க இங்க வரணும், எங்க கூட இருக்கணும்னு நான் எம்பிட்டு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க. கதிர் சிரிப்போட உட்கார்ந்து இருக்காரு. பாட்டி எல்லா சங்கடத்தையும் முழுங்கிக்கிட்டு நானும் தான் என் பேர பிள்ளைங்களோட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இத்தனை காலத்துக்கு பிறகு நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற பாட்டி கதிரை பார்க்க, அவங்க மொதல் தடவையே வெளியே பொண்ணு துரத்துனாங்கல்ல, அப்பவே நீங்க இங்க வந்திருக்கணும் அம்மாச்சிங்கிறாரு கதிர். பெத்த தாய வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு ஊரே காரி துப்பம்டா, அந்த அவமானம் உன் மாமன்களுக்கு வேணான்னு தாண்டா நான் அமைதியா இருந்தேன் அப்படிங்கிறாங்க பாட்டி. ஒருவேளை உங்க மூத்த மகன் ஊர்ல இருந்து வந்ததும் கூப்பிட வருவாங்க, அப்படி கூப்பிட வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட கேக்குறாரு கதிர். பாட்டி விரக்தியோட தலையை அசைச்சிட்டு அதெல்லாம் யாரும் கூப்பிட வரமாட்டாங்கப்பா அப்படின்றாங்க பாட்டி. அண்ணே அப்படியே வந்தாலும் அம்மாச்சியை நாம புடிச்சு வச்சிடணும்னே, விடவே கூடாதுங்கிறாங்க அரசி. அடி என் செல்லமே எவ்வளவு அழகா பேசுது அப்படிங்கிற மாதிரி கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க பாட்டி. சரி அரசி அப்படின்னு இன்னொரு கையை தட்டி கொடுத்துட்டு இருக்காரு கதிர். அம்மா இந்தாம்மா சாப்பிடு அப்படின்னு இத்தனை வருஷத்துக்கும் சேர்த்து சாப்பிடுற அளவுக்கு தட்டு நிறைய முறுக்கு அதிரசம் அப்படின்னு அள்ளிக்கிட்டு வந்து வைக்கிறாங்க கோமதி. இந்த பக்கம் ராஜி டம்ளர்ல தண்ணி கொண்டு வர்றாங்க. பாருடா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. அப்பத்தா இந்தாங்க டீ குடிங்க அப்படின்னு ராஜி நீட்ட அரசி வாங்குறாங்க. பார்த்து பார்த்து அப்படின்னு ராஜி உட்கார அரசி அதை வாங்கி பாட்டிக்கிட்ட கொடுக்க, அந்த வெறும் டம்ளரை வாங்கி டீப்பாயில வைக்கிற பாட்டி இவ்வளவும் எனக்கான்னு கேக்குறாங்க. ஆமாமா உனக்கே தான் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் இதோ பாரு, இப்பெல்லாம் நான் என்ன பலகாரம்லாம் சாப்பிட்றதே கிடையாது அப்படின்னு பாட்டி பதட்டமா சொல்ல, ஒரு நாள் சாப்பிடலாமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சாப்பிடு சாப்பிடுமான்னு கோமதி சொல்ல, சாப்பிடுங்க அம்மாச்சிங்கிறாரு கதிரும். பிள்ளைங்களுக்கு அப்படின்னு பாட்டி கேட்க, இதோ எடுத்துட்டு வரேன்னு எழுந்திருக்கிறாங்க கோமதி. ஏய் 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 உட்காரு உட்காரு உட்காரு, இதுவே ஒரு ஊருக்கே வரும் போல இருக்கு அப்படிங்கிற பாட்டி தட்டை கையில எடுத்து, இந்தா நீ எடுத்துக்கன்னு சொல்ல கதிர் ஒரு முறுக்கு எடுக்கிறாரு. நீ எடுத்துக்கன்னு அரசி பக்கம் நீட்ட, அரசியும் கலக்குன்னு சிரிச்சுட்டு ஒரு முறுக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த நீ எடுத்துக்கன்னு ராஜிக்கிட்ட நீட்ட, அவங்க கொஞ்சோண்டு முறுக்கு ஓரமா உடைச்சுக்கிறாங்க. போதும்னு நீ எடுத்துக்கன்னு பாட்டி நீட்ட, கோமதி ஒன்னு எடுத்துக்கிறாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்ன அப்படின்னு பாட்டி திருப்தியும் சந்தோஷமா சொல்லிட்டு அவங்க ஒரு அதிரசத்தை கையில் எடுக்கிறாங்க. அப்படின்னு கோமதி தலையாட்டிட்டு, எப்படிமா இருக்கு அதிரசம் அப்படின்னு கேட்க, பாட்டி கொஞ்சத்து வாய்க்குள்ள துணிச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அப்பத்தா நீங்க இங்க வருவீங்கன்னு நாங்க சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க ராஜி. உங்க அத்தை அம்புட்டு கட்டாயப்படுத்தி கூப்பிடும் போது நான் எப்படிமா வராம இருப்பேன் அப்படின்னு பாட்டி கேட்க பெருமையா பாக்குறாங்க கோமதி. அம்மாடி கோமதி, நீ மாப்பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்காம என்ன கூட்டிட்டு வந்துட்டியே, அவர் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாருல்ல அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மா அதெல்லாம் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டாருமா, அவரு கதையை விடு, எனக்கு ரொம்ப நேரமா ஒரு கேள்வி என் மண்டைக்குள்ள குடைஞ்சுக்கிட்டே இருக்கு, முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. ஆமா, எதுக்கு நீ உன் பேரன் கல்யாணத்தை நிப்பாட்டுன அப்படின்னு கோமதி கேட்க, பாட்டி அப்படியே டக்குன்னு வாயை மூடிக்கிறாங்க. வாய்க்குள்ள இருக்க அதிரசம் அசையாம அப்படியே நிக்குது. அவங்க அரசியும் குமாரனும் சேரணும்னு தானே சொல்ல வந்தா, இங்க இருந்தும் பயங்கர எதிர்ப்பு கிளம்பும். ஆமா எனக்கும் அதே சந்தேகம் தான் அம்மாச்சி அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. வேற யாரோ உங்க எதிரிங்க தான் நிச்சயத்தை நிறுத்திட்டாங்களோன்னு யோசிச்சேன் அப்படின்னு கதிர் சொல்ல, நாங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எங்கிட்ட சண்டைக்கு வருவாங்களோன்னு கூட யோசிச்சோம், ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ராஜு சொல்ல, ஆமான்ற மாதிரி தலையாட்டி பாக்குறாங்க கோமதி. ஏன் அப்பத்தா எதுக்காக கல்யாணத்தை நிறுத்துனீங்க
அப்படின்னு ராஜி கேட்க பாட்டி மெதுவா அரசிய ஒரு பார்வை பாக்குறாங்க. அடுத்து கதிர் பக்கம் திரும்பி அவனுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கலப்பா. அவன் அரசிய தூக்கிக்கிட்டு போன கதை, அரசி கொஞ்ச நாள் அங்க வந்து தங்கின கதை, அத அவங்க அப்பனும் பெரியப்பனும் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லவே இல்லை போல இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க கோமதி. அரசி அப்படியே யோசனையா பாத்துட்டு இருக்காங்க. நாளைய பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அது அவங்களுக்கு தெரிஞ்சு அதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதான் அவங்கள பார்த்து நான் சொன்னேன் அப்படின்னு சாமர்த்தியமா சொல்லிடுறாங்க பாட்டி. சரி சரின்ற மாதிரி கோமதி பாத்துட்டு இருக்க. நான் கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற நோக்கத்துல எல்லாம் சொல்லல, என்னமோ அவங்களாதான் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாங்க பாட்டி. ஏமா இத நீ உன் பையன்கிட்ட சொன்னியா அப்படின்னு கோமதி கேட்க, ஆஹா அவனுங்க கோவத்துல இருக்கும் போதே அவங்களுக்கு அடுத்தவங்க பேசுறது தான் கேட்காதே அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆமா ஆமா அதுவும் சரிதாங்கிறாங்க கோமதி. வீட்டு பொம்பளைங்களை ஒவ்வொருத்தரையா வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அன்னிங்க 2 பேரும் மட்டும்தான் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமதி சுகன்யாவை சுண்டக்கா அளவுக்கு கூட மதிக்காம சொல்றாங்க. அடுத்ததா அவளுங்க ஏதாவது சண்டை போட்டா அவளுங்களையும் விரட்டி விட்டுருவானுங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயோன்னு கோமதி பார்த்துட்டு இருக்க. ராஜிக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அம்மாவையும் சித்தியும் இங்க கூப்பிட்டுக்கலாம், ஜாலியா இருக்குல்லன்றாங்க. ஐயோ அசடேங்கிற மாதிரி கோமதி பாட்டி கதிர் 3 பேரை ராஜியை பாக்குறாங்க. ஏய் அவங்க எதுக்கடி இங்கே வர போறாங்க, அவங்க அவங்க பிறந்த வீட்டுக்கு தானேடி போவாங்க அப்படின்னு கோமதி அவங்க போறதுக்கு இடமெல்லாம் தேடி வைக்கிறாங்க. ராஜி முகம் சுண்டி போய் பார்க்க, ச்சே எனக்கு ஒரு விஷயம் புரியலமா, எதுக்கு இந்த அண்ணன் ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாரு, அம்புட்டு கேவலமா நடந்துக்கிற குமார பொத்தி பொத்தி வச்சு பாத்துக்கிறாரு, ஆனா பொம்பளைங்களை மட்டும் இப்படி அப்படின்னு தூக்கி போட்டு பந்து ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கோமதி கேட்க பாட்டி பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ ஐயோ என்னத்த சொல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமும் நிறைய யோசனையுமா உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.